செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனது உண்மை. ஏன்னா அதுக்கான போர்டிங் பாஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பயே வெளியாச்சு. ஆனால் அவர் போனவர் அமித்ஷாவை சந்தித்தாரா அப்படிங்கிறதுல இன்னமும் கூட ஒரு பெரிய கேள்விக்குறி நிலவுகிறது. ஏன் அப்படின்னா அங்கே அவர் போன பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய நிதியமைச்சர் அவங்களை தான் சந்திச்சிருக்காரு. நேரடியாக அமித்ஷா அவர்களோட சந்தித்ததுக்கு நிகழ்ந்ததற்கான விஷயங்கள் இல்லை, ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாஜக தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த உரையாடல் நிகழ்வதை அமித்ஷா விரும்புகிறார். அதாவது எடப்பாடிக்கு மிக அது எளிமையாக, ஏன்னா அவங்களுடைய மீறி உடைச்சிட்டு வெளியே போனதுனால அதற்கான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அது ஒரு ஒரு மைல்டு ரிவெஞ்சாக கூட பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னா அது அப்படி இல்லை. பவர் ஈக்குவேஷன் ரெண்டும் ஜெல்லாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து அவராகவே சேர்ந்தாலும் கூட அதிமுக தனித்து இயங்குமா என்டிஏக்குள்ள அப்படின்னும் போது பாஜக தலைமையில் வந்து தேசிய லெவலில் கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொன்னாலும் கூட அதிமுகவினுடைய சில டேர்ம்ஸை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதாவது அமித்ஷா அவர்கள் இன்று இப்போதும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் காட்டுகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களை அவர் சந்தித்தது முதல் முறையானா இல்லை, இதற்கு முன்பாகவே அவர் சந்தித்திருக்கிறார். கடந்த மாதம் 22ஆம் தேதி வாக்கில் இங்கே சென்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு கூட்டம் நடக்கிறது, பட்ஜெட் குறித்து அவங்க விளக்குறாங்க அப்படின்னு விளக்குனாங்க. எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போயிட்டு இந்தியன் பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாலாம் சில விளக்க உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அப்படி நிகழ்த்தப்பட்ட போது அந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க இங்கே சென்னையில் தங்குறாங்க. இந்தியன் பேங்கோடினுடைய கெஸ்ட் ஹவுஸில் அவங்க தங்கினதாக சொல்லப்பட்டது. அங்கேயே செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு. இதனுடைய தொடர்ச்சி தான் அங்கே போனது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுகிறது. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு முன்பாக வேறு ஒரு நிகழ்வுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர் வந்தபோது, நான் சொல்கிறது எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் அந்த டைமில் அதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்பாக அந்த அன்னபூர்ணா இஷ்யூவெல்லாம் வந்ததுக்கு அப்புறமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்திலேயே அதிமுகவினுடைய 4 முன்னாள் அமைச்சர்கள் போய் அவங்கள சந்திச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு ஈஷாவுக்கு வந்து அமித்ஷா அவர்களை வேலுமணி சந்தித்து பேசினார் சுமார் 2 நிமிடங்கள் வரைக்கும்ங்கிறத கணக்கில் பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் டெல்லி இந்த விஷயங்களை கவனிப்பதற்காக, அதாவது திமுக எதிர்ப்பில் அதிமுகவை என்டிஏக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிற இடத்தை கொடுக்கும் பொழுது அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு ரோலை கொடுக்கலாம் என்பதாக மோடி அமித்ஷா முடிவு செய்திருப்பதாக தான் ஒரு கட்டமாக முதற்கட்டமான தகவல்கள் தெரிவிக்கிறது.